அனைவரையும் நாளைய சரித்திரம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். தூக்கத்தை விரட்டுறது எப்படி? படிக்கிற நேரத்தில் தூக்கம் வந்தால் என் லட்சியம் என்ன ஆகிறது? படிக்கிற நேரத்தில் வர்ற தூக்கத்தால் எனக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்படுது? இந்த தூக்கம் என்னை பாடாப்படுத்துது. இந்த கேள்விகள் எப்பொழுதும் நம்மளுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதே போல் படிக்கிறத சிக்கல் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்படி இந்த தூக்கம் நம்மளை பாடாப்படுத்துது இல்லையா? இது படிக்கிற நேரத்தில் நம்மளை ஆட்டி படைக்கிறத எப்படி நம்ம மாற்றிக்கிறது? சுறுசுறுப்பாக இயங்கிறது, கவனத்தோடு படிக்கிறது அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு மிக பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முதல்ல நம்ம எல்லாருமே ஆர்வமாக படிக்க ஆரம்பிப்போம். அப்படி படிக்கும்போது நம்ம கண்ணை சொக்கும், தூக்கம் வந்துடும். புரியாத பாடங்கள் இருக்கலாம், நீண்ட நேரம் நம்ம படிக்கலாம், இதனால் நம்மளுக்கு தூக்கம் வரும். சரி, இப்படிப்பட்ட தூக்கத்தை நம்ம விரட்டுறதுக்கு என்ன செய்யணும்னா, என்னோட முதல் டிப்ஸு, நீங்கள் உடனடியாக தூக்கம் கண்ணை சொக்கும் பொழுது என்ன செய்யணும்னா, குளிர்ந்த நீர் இருக்கா, அந்த தண்ணீர் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சற்று நேரம் வந்து படிங்க. நிச்சயமாக உங்கள் கண்ணுக்கு தூக்கம் கொடுக்காது, படிக்க முடியும் உங்களால். அதே போல் நார்மல் வாட்டர் குடிங்க, தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருங்க. அது ரொம்ப நல்ல விஷயங்கிறாங்க. அதுவும் உங்களுக்கான தூக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. தண்ணீரே அந்த இடத்துல மருந்தாக இருக்கிறது. சரி, நான் படிக்கணும் அப்படின்னு அலாரம் வச்சுருப்பீங்க. அப்படியே எழுந்த வாக்கில் நீங்கள் பெட்லேயே உட்காந்து அவசரமாக புத்தகத்தை புரட்டாதீங்க. ஏன்னா திரும்பவும் நம்மளை அது தூங்க வைக்கும். ஆகையினால் நீங்கள் என்ன செய்யணும், சேரில் வந்து உட்காந்து படிக்கிற பழக்கத்துக்கு வாங்க. சேரு மேலே உட்காந்து நீங்கள் எப்பொழுதும் படிங்க. நல்ல ஒயிட் வெளிச்சம் தர்ற லைட்டை பயன்படுத்துங்க. அந்த ஒயிட் வெளிச்சம் உங்களுடைய புத்தகத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் நல்லா குறையும், நல்லா படிக்க முடியும் அப்படிங்குது அறிவியலே. சரிங்க, வேறு என்ன டிப்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு பயிற்சி செய்யலாங்க. மூச்சு பயிற்சியா? படிக்கிற நேரத்தில் எப்படி மூச்சு பயிற்சி செய்ய முடியும்? தாராளமாக செய்யலாம். என்ன மூச்சு பயிற்சி? என்ன செய்யலான்னா, நம்மளோட மூச்சு இருக்கு இல்லைங்களா, மூக்கின் வழியாக நீண்ட நேரத்துக்கு அப்படியே இழுத்துக்கிறது, இன்ஹீல் பண்ணிக்கிறது. அப்படி இன்ஹீல் பண்ணின இந்த மூச்சை அப்படியே வாயின் வழியாக சடனாக உடனடியாக ரிலீஸ் பண்ணுறது. இதை 25லேருந்து 30 முறை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு கடைசி மூச்சை மூக்கின் வழியாக எக்ஸ்கேல் பண்ணிட்டீங்கன்னா, வெளியீடு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். நீங்கள் இந்த பயிற்சிக்கு பிறகு தூக்கத்திலிருந்து ரிலீஸ் ஆகி நல்லா படிக்க முடியும், நிதானமாக படிக்க முடியும். சரி, அப்போ அதே நேரத்தில் இந்த பயிற்சியில் நீங்கள் ஈடுபடும்போது ஏதாவது ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டோ தண்ணீர் குடிச்சிக்கிட்டோ செய்யக்கூடாது. ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இந்த டிப்ஸை எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு நிதானமாக தான் இந்த மூச்சு பயிற்சியை செய்யணும். சரி, வேறு என்ன டிப்ஸு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உணவு எடுத்துக்கிறீங்கல்ல, ஹெவி ஃபுட்டு எடுக்கவே கூடாது. நல்லா படிக்க போகிறேன், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி ஆகணும், இல்லை அரசாங்க வேலைக்கு போகணும், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், யூபிஎஸ்சி படிக்கிறேன், சிவில் சர்வீஸ் படிக்கிறேன். ஸோ எவ்வளவோ போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறோம். அப்படி நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய கனவுகள், அவ்வளோ பெரிய கனவுகள் இந்த தூக்கத்தால் கெட்டு போயிடுது. அப்படி தூங்காமல் நம்ம இருக்கணும்னா வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. அதாவது வயிறு நிறைய சாப்பிட்றது. அப்படி சாப்பிட்டோன்னா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் வயிற்றுப்பகுதிக்கு போயிடும். பிளட் சர்க்குலேஷன் வயிற்றுப்பகுதிக்கு போயிடுச்சுன்னா அறிவியல் என்ன சொல்லுது, மூளை பகுதி பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் சோர்வடைஞ்சு தூக்கத்துக்கு வந்துடும். கொட்டாவி விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூங்கிடுவோம். அப்போ நம்மளால் படிக்க முடியாது, அசந்து தூங்கிடுவோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், டைஜஸ்ட் ஆகிற பாதாம், அதே போல் யோகுர்ட்டு, வால்நட்டு, இது போன்ற நல்ல டைஜஸ்ட் ஆகிற
உணவை எடுத்துக்கணும். சாப்பிடாமல் படிக்க முடியாது. ஆனால் டைஜஸ்ட் ஆகிற உணவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சுறுசுறுப்பாக நம்மளால் படிக்க முடியும். அப்போ தான் குளுக்கோஸும் ஆக்சிஜனும் நம்மளுடைய மூளைக்கு பேலன்ஸ்டாக கிடச்சி நம்மளால் சிறப்பாக படிக்க முடியும். இதை தாண்டி ஒரு முத்திரை பயிற்சியும் நான் சொல்லித்தரேன். அது என்ன முத்திரை பயிற்சி? நம்மளுடைய தலைக்கு மேலே உச்சிக்குழிக்கிட்ட, அதாவது தலையினுடைய நடுப்பகுதியில் நம்மளுடைய கட்டை விரலால் ஒரு அழுத்துங்க. 30 செகண்ட் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு விட்டுருங்க. ஏன்னா இப்போ ப்ளட் சர்க்குலேஷன் நம்ம தலைக்கு வந்துடும். அப்போ பிரெயினுக்கு போகிற ப்ளட் சர்க்குலேஷனால் தூக்கம் நம்மளுக்கு வராது. நம்மளால் சூப்பராக படிக்க முடியும். அப்போ இந்த டிப்ஸையும் பெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு இன்னும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அது என்னென்னா, கம்ப்யூட்டரில் உட்காந்து இப்போது எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரில் நிறைய தகவல்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கிற காலமாக போச்சு, நோட்ஸ் வச்சுருக்கிற காலமாக போச்சு. அல்ல புத்தகத்தில் இருந்தாலும் சரி, ரொம்ப நீண்ட நேரம் எதையாவது மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கோன்னா கண்டிப்பாக அது கம்ப்யூட்டர்லேயே நம்ம தூங்கிடுறோம். இல்லை அசதி கொடுத்துருது, டைவர்ஷன் கொடுத்துருது. இல்லை புத்தகத்தில் இருந்தாக்கா ரொம்ப அசதியான தூக்கத்தை கொடுத்துருது. அப்போ புத்தகமோ கம்ப்யூட்டரோ எதில் நம்ம அதிக நேரம் கவனம் கொடுத்து படித்தாலும் தூக்கம் கொடுக்குது. அப்போ என்ன செய்யணுங்கிறாங்க, நீங்கள் அதற்கு நேர் எதிர் திசையில், கம்ப்யூட்டர்லேயோ புத்தகத்துலேயோ உட்காந்து படிக்கிறீங்களே, அதுக்கு நேர் எதிர் திசையில் 20 அடி தூரத்தில் ஏதேனும் ஒரு பொருளை உற்று நோக்கி பாருங்கள். 20 செகண்டு அப்படி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் தூக்கம் ஓடி போயிடும். திரும்பவும் நீங்கள் புத்தகத்தை வாசிக்க முடியும், கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண முடியும், தூக்கம் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிக்கலாம். இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தலாம். இதில் மிகப்பெரிய வெற்றியாளர்கள்லாம், நெப்போலியன் போன்ற வெற்றியாளர்கள்லாம் தூக்கம் அதிகம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அதாவது 4 மணி நேரத்துக்கு 20 நிமிஷம்தான் ஓய்வெல்லாம் எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம தூக்கத்தை வெல்ல முடியும். 8 மணி நேரம் 6 மணி நேரம் உறங்குவது தவறில்லை. தேவையான அளவுக்கு உறங்கி படிக்கிற நேரத்தில் தூக்கம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி, அப்படி இருக்கும் பொழுது வேறு என்னெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கணும் அதையும் சிறிய அளவில் தெரிஞ்சுக்கணும். என்னெல்லாம் செய்யாமல் இருக்கணும்? பெட்டில் உட்காந்து நம்ம படிக்கக்கூடாது. அதே போல் லைட்டு ஒயிட் லைட்டு தான் பயன்படுத்தணும். டெஸ்கில் ப்ளூ லைட்டு தான் பயன்படுத்திடாதீங்க, கண்டிப்பாக தூங்கிடுவீங்க. அப்போ ப்ளூ லைட்டு பயன்படுத்தக்கூடாது. ஹெவி மீல்ஸு, வயிறு முட்டை சாப்பிட்றத குறைச்சிக்கணும். இந்த கூலிங் அதிகமாக இருக்க இடத்துல உட்காந்து படிக்காதீங்க, அப்படியே தூக்கம் வந்துடும், டயர்ட்னஸ் வந்துடும். கூலிங் மிதமாக இருக்கிற இடத்துல உட்காந்து படிக்கிறது ரொம்ப சிறந்தது. என்னோட இந்த டிப்ஸெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் சிறப்பாக படிக்க முடியும், அதிகமான மதிப்பெண் எடுக்க முடியும். போட்டித் தேர்வோ இல்லை பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கான தேர்வோ இல்லை நீங்கள் வேறு ஏதேனும் சிறப்பாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதில் நீண்ட நேரம் படிக்க முடியும். தூக்கத்திலிருந்து விலக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வேறு ஏதேனும் இந்த தூக்கம் பற்றிய சந்தேகங்கள் இருந்தாலோ, உங்களுக்கு இதனால் ஒரு நன்மை கிடைச்சாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.